வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அதே போல மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அஜித் குமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் விராலிமலை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் கனகராஜ் அவர்கள், புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்கள், திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சாநேஜன் அவர்கள். பாருங்க, ஒரு பாராளுமன்றத்திற்கு இன்னொரு மாவட்டத்தினுடைய தலைவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட 3 மாவட்டங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் முழுமையாக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தி கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வரும் என்று சொல்வதற்காக மேடையின் மீது வந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தெரியும். பெரியய்யா ராமதாஸ் ஐயாவுடைய கனவு, டாக்டர் ஐயாவுடைய கனவு பெரிய கனவு. பெரிய கனவோடு களத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலமாக எதுக்குங்க போராடுறாங்க? மது இல்லாத, குடி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும், அவருடைய கனவாக இருக்கிறது. இன்னைக்கு ஐயா அவர்கள் நீண்ட சிந்தனைக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ஐயா இணைந்திருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், இன்னைக்கு தர்மபுரியில பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். வெற்றி வேட்பாளராக தர்மபுரியில களமிறங்கி இருக்கிறார். பாட்டாளியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். முதல்ல அவர்களுக்கும் தலை வணங்கி நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக இந்த களத்திலே பாடுவதற்கு தயாராக வந்திருக்கின்றார். அவர்கள் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்டம் அருமையை சகோதரர் சுரேஷ் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர், ஐயா வாசன் அவர்கள் தெரியும், தமிழ்நாட்டிலே ஒரு உத்தமமான ஒரு மனிதன், நாகரிகமான ஒரு அரசியலை செய்யக்கூடியவர். மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய புதல்வன் வாசன் அவர்கள், ஜி கே வாசன் ஐயா அவர்கள். இன்னைக்கு ஜி கே வாசன் ஐயா அவர்கள் 3 இடத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார். ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி 3 இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார். தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா தொண்டர்களும் கூட களத்திலே கடுமையாக பாடுபடுவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தலைவணங்கி நன்றி கலந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார். இந்திய ஜனநாயக கட்சி நமக்கு தெரியும், எப்பொழுதும் கூட நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எப்பொழுதும் நம்ம தாண்டி எங்கேயுமே அவங்க போனதில்லை, நம்மளது எப்பொழுதும் இருப்பார். அதனுடைய தலைவர்களே இந்த தேர்தலில் ஆற்றல். கரூர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.